ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமம் ரொம்பவும் அமைதியான கிராமம். அந்த ஊர்ல ராமையா சோமையா அப்படிங்கிற 2 நண்பர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராமையா கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். தினமும் காலையில ஆன உடனேயே வயலுக்கு போயிடுவான். சாயந்தரம் வரைக்கும் வயல்ல கஷ்டப்பட்டு உழைச்சி வர வருமானத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா சோமையா அவனுக்கு நேர்மாறான சோம்பேறி. அதிருஷ்டம் வரும்போது தானாவே எல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிற ரகம் அவன். ஒரு நாள் சாயந்தர நேரம் ராமையா வயல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது சோமையாவை பார்த்தான். என்ன சோமையா, காலையில இருந்து எங்க போயிருந்த? உன் வயல்ல உன்னை காணமே. நான் வயலுக்கு வந்து என்ன பண்ண போறேன் ராமையா? நான் வீட்டில் தான் இருந்தேன். இன்னைக்கு என்னோட கனவுல நல்ல சகுனம் தெரிஞ்சது. என்னை தேடி ஏதோ யோகம் வரப்போகுது. அதுக்கு தான் இங்க நின்று காத்துக்கிட்டு இருக்கேன். சோமையா, அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டாது. நாம உழைக்கிற உழைப்பு தான் அதிர்ஷ்டம். இன்னைக்கு நான் 2 மூட்டை வெங்காயத்தை பறிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு கொண்டு போய் சந்தையில வித்தா பணம் கிடைக்கும். அதுதான் என்னோட அதிர்ஷ்டம். நீ எப்பவும் இப்படிதான் ராமையா, கஷ்டப்பட்டு உழைக்கிறத அதிர்ஷ்டம்னு சொல்லுவ. ஆனா உண்மையான அதிர்ஷ்டம் எது தெரியுமா? நாம காலை அசைக்கலனாலும் காலுக்கிட்ட வந்து விழுற பணம் தான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அதிர்ஷ்டம் இருந்தா மண் பூமி கூட தங்கமாகும்னு. மண்ணு தங்கமாகணும்னா அந்த மண்ணை உழணும், விதை போடணும், நல்லபடியா பாத்துக்கணும். அந்த மண்ணுல விளையிற விளைச்சல் தானே தங்கம். சும்மா உக்காந்துருந்தா மண்ணாவே தான் இருக்கும். உனக்கு இதெல்லாம் புரியாது. உனக்கு தெரியுமா, நம்ம ஊர் எல்லைக்கு ஒரு சாமியார் வந்து உக்காந்துருக்காராம். என்னோட யோகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு அவரை பார்க்க போலான்னு இருக்கேன். நீ ஏன் என் கூட வரியா? என்னால நாளைக்கு வர முடியாது சோமையா. வயல்ல நிறைய வேலை இருக்கு. நான் கஷ்டத்தை நம்பி வாழறவன். நீயே போ. அடுத்த நாள் காலையில சோமையா அந்த சாமியாரை தேடி போய்கிட்டு இருந்தான். ராமையா எப்பவும் போலவே வயலுக்கு போயிட்டான். சோமையா போய் சேரும்போது அங்க அந்த சாமியார் தியானத்துல இருந்தாரு. சாமி, எனக்கு அதிர்ஷ்டம் எப்ப வரும்? நான் எவ்வளவு எதிர்பார்த்தாலும் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க மாட்டேங்குது. எதனா வழி இருந்தா சொல்லுங்களேன். இங்க பாருப்பா, அதிர்ஷ்டங்கிறது ஆகாயத்துல இருந்து கொட்டாது. அது நம்ம கையில எப்பவுமே இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ அதை கண்டுபிடிக்கல போல. சரி, உனக்காக நான் ஒரு வழிய காமிக்கிறேன். உன்னோட வயல்ல ஒரு இடத்துல புதையல் பானை இருக்கு. உன் வயலை தோண்டி புதையல் பானையை எடுத்தா உனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரி. உண்மையாவா சாமி? புதையல் பானையா? அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க சாமி. அது எங்க இருக்குன்னு என்னால சரியா சொல்ல முடியாது. ஆனா உன் வயல்ல நிச்சயம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. நீ பள்ளத்தை தோண்டி அந்த புதையலை தேடி எடுத்துக்கோ. நான் நிச்சயமா சொல்லுவேன், உன் வயல்ல புதையல் இருக்கு. நன்றி சாமி, இப்பவே போறேன். என்னோட அதிர்ஷ்டத்தை நானே கண்டுபிடிக்கிறேன். சோமையா வேக வேகமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். கடப்பார மம்முட்டி எடுத்துக்கிட்டு வயலுக்கு கிளம்புனான். இந்நாள் வரைக்கும் வயலுக்கு வராத சோமையா இப்போ வயல்ல இறங்கி புதையலுக்காக பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேர்வை சிந்த சிந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ராமையா வயல் வேலையை முடிச்சுட்டு வரும்போது சோமையாவை பார்த்து ஆச்சரியப்பட்டான். சோமையா, என்னடா அதிசயம், நீ வயலுக்கு வந்திருக்கியா? இத்தனை நாளுக்கு அப்புறம் உனக்கு வேலை செய்யணும்னு தோணுச்சா? அட, நான் வேலை செய்ய வரல ராமையா, ஒரு புதையலை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த சாமியார் சொன்னாரு, உன்னோட வயல்ல நிச்சயமா புதையல் இருக்குன்னு. வா, நீயும் வந்து உதவி பண்ணு. கிடைச்சா 2 பேருமே பங்கு போட்டு எடுத்துக்கலாம். புதையலா? என்ன சொல்ற சோமையா? புதையல் இருக்குன்னு சாமியார் சொன்னது உன்னை வேலை செய்ய வைக்கிறதுக்காக இருக்கும். நல்ல விஷயம்தான். இப்ப நீ வயல்ல வேலை பார்க்கறல்ல, நிச்சயம் உனக்கு புதையல் கிடைக்கும். நீ எப்பவும் இவ்வளவுதான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடு. என்னோட புதையலை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். பாவம் சோமையா ஒரு வாரம் வரைக்கும் கஷ்டப்பட்டான். பூமியில ஒரு அடி கூட மிச்சம் இல்லாம உழுதான். கல்லு பாறை எல்லாத்தையும் தூக்கி போட்டான். பூமி இப்ப விவசாயம் பண்ண தயாரா இருந்துச்சு. ஆனா புதையல் மட்டும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால பாவம் சோமையா கவலையோட இருந்தான். டே சாமி, நீ என்னை ஏமாத்திட்டல்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு மொத்த வயலையும் உழுதுட்டேன். ஒரே ஒரு பித்தளை காசு கூட கிடைக்கலையே. என் நேரம். அப்போ ராமையா அங்க வந்து, சோமையா,
கவலைப்படாத, அந்த சாமியார் சொன்னது நல்லதுக்கு தான். உனக்கு புதையல் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா பாரு, உன்னுடைய பூமி முழுக்க நீ உழுதுருக்க. மண்ணு இப்போ நல்லா இருக்கு. மழை வர்ற நேரம் தான் இது. இந்த நேரத்துல நீ விதைய போட்டினா நல்லபடியா விளையும். விளையிற விளைச்சல் கூட உனக்கு புதையல் தானப்பா. விளைச்சலா? மறுபடியும் கஷ்டப்படணுமா? ஏற்கனவே உடம்பெல்லாம் வலிக்குது. என்னால முடியாது ராமையா. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உழைப்பை வீணாக்கனா எப்படி? சரி, நீ உன் பணத்துல விதை வாங்க வேண்டாம். என்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் விதை இருக்கு. அந்த விதையே வயல்ல தூவலாம். அதுக்கு சோமையா விருப்பம் இல்லாமையே ஒத்துக்கிட்டான். ராமையா கொடுத்த விதைகளை போட்டான். அதிர்ஷ்டம் நல்லா இருந்து அந்த வருஷம் மழையும் நல்லபடியா பெஞ்சது. சோமையாவோட வயல்ல விளைச்சல் நல்லபடியா விளைஞ்சது. சொல்ல போனா ராமையா வயல்ல விளைஞ்சதை விட அதிகமா இருந்துச்சு. சோமையா அந்த விளைச்சலை கொண்டு போய் சந்தையில வித்ததுல அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் கிடைச்சது. பாத்தியா சோமையா, இதுதான் உன்னோட புதையல். அந்த சாமியாரு உண்மைய சொல்லியிருக்காரு. உன்னோட வயல்ல புதையல் இருக்கு. ஆனா அது ஏதோ பானைக்குள்ள இல்ல. உன்னோட மண்ணும் உன்னோட உழைப்பும் தான் உனக்கு புதையல். உண்மைதான் ராமையா, நீ சொன்னப்போ எனக்கு புரியல. ஆனா இப்ப புரியுது. கஷ்டத்துல தான் அதிர்ஷ்டமும் இருக்கு. ராமையா சோமையா மாறிட்டான்னு நினைச்சான். ஆனா இப்ப வந்திருக்கிற பணத்தை வச்சு மறுபடியும் அவன் சோம்பேறித்தனம் அதிகமாச்சு. இப்பதான் என் கையில பணம் இருக்கே, மறுபடியும் ஏன் கஷ்டப்படணும்? இந்த பணத்தை 2 மடங்கு ஆக்குனா போதும், வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சான். பக்கத்து ஊர்ல ரங்கையா அப்படிங்கிற ஒரு வட்டி வியாபாரி இருந்தான். அவன் ஜனங்க கிட்டயே பணத்தை வாங்கி அதை வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன சோமையா, முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கே. லக்ஷ்மி தேவி உன் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்களாமே. நல்லா விளைஞ்சிருக்கோ? அதெல்லாம் உண்மைதான். என் நண்பர் ராமையாவோட புண்ணியத்துல 4 காசு சேர்த்து வச்சிருக்கேன். ராமையாவுக்கு கஷ்டப்படுறத கத்து கொடுக்க தெரியும். ஆனா பணத்தை அதிகமாக்க தெரியுமா? பணத்தை பீரோல வச்சா அதிகமாகுமா என்ன? அதை புத்திசாலித்தனமா பயன்படுத்தினாதான் 2 மடங்கா வளரும். அப்படியா? அதுக்கு என்ன பண்ணணும் ரங்கையா? நீ என்கிட்ட அந்த பணத்தை கொடு. 6 மாசத்துல 2 மடங்கா கொடுக்கறேன். உண்மையாவா? 6 மாசத்துல 2 மடங்கா? அது எப்படி சாத்தியம்? உங்க ஊர்ல வீரையா இருக்கான்ல? ஆமா இருக்கான். எங்க பக்கத்து தெருவுல தான். இப்பதான் அவன் ஒரு வீட்டையும் கட்டனான். அந்த வீரையா என்கிட்ட தான் பணம் கொடுத்து வச்சிருந்தான். நான் கொடுத்த பணத்துல தான் வீட்டை கட்டியிருக்கான். சோமையாவுக்கு ஆசை வந்துச்சு. ராமையா கிட்ட சொல்லாம அவன் கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போய் அவன் ரங்கையா கிட்ட கொடுத்துட்டான். சபாசு சோமையா, புத்திசாலித்தனமான முடிவுதான். இனி நீ கால் மேல கால் போட்டு போய் படுத்துக்கோ. உனக்கு வர வேண்டிய பணம் வரும். சோமையா சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். சோம்பேறித்தனம் இன்னும் அதிகமாச்சு. பணம் தான் 2 மடங்கு ஆக போகுதே, மறுபடியும் எதுக்கு சேத்துல இறங்கி கஷ்டப்பட்டு உழைக்கணும்? இப்படியே இருந்துடலான்னு நினைச்சான். ராமையா எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கல. சோமையா, வயல் காஞ்சிக்கிட்டு இருக்கு, களச்செடியெல்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்கு. வா போய் வேலையை பார்க்கலாம். இப்ப எனக்கு வயல் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல ராமையா. நான் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி 6 மாசமும் போச்சு. சோமையா சந்தோஷமா ரங்கையாவை பார்க்க போனான். ரங்கையாவோட வீட்டுக்கு பூட்டு போட்டிருந்துச்சு. சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்டப்போ ரங்கையா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு ஓடிட்டான் அப்படின்னு தெரிய வந்துச்சு. சோமையாவோட தலையில இடி விழுந்துச்சு. ஐயோ, என் பணம், என் பணத்தை தூக்கிக்கிட்டு ரங்கையா ஓடி போயிட்டானா? ஐயோ கடவுளே, என் பையனுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கற. சோமையா அழுதுகிட்டே ராமையா கிட்ட போனான். ராமையா, என்னை காப்பாத்து. அந்த ரங்கையா பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டானாமா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே ராமையா, உன் மண்ணை நம்பாம எதுக்காக இன்னொருத்தவங்களையே நம்பிக்கிட்டு இருக்க? இப்ப ஒரு ஏமாத்துக்காரனை நம்பி எல்லாத்தையும் இழந்து நிக்கிற. ஆனா உன் மண்ணு உன்னை ஏமாத்தாது. இப்ப நான் என்ன பண்றது ராமையா? எல்லாத்தையும் இழந்து நிக்கிறனே. முதல்ல இருந்த நிலைமைக்கே வந்துட்டேன். பரவாயில்ல சோமையா, இன்னும் உன்கிட்ட உன் வயல் இருக்கு. அது உன்னோட சொத்தாச்சே. வா, இப்ப இருந்தே வேலையை ஆரம்பிக்கலாம். 6 மாசத்துல மறுபடியும் பணம் வரப்போகுது. ஆனா இப்ப விதை வாங்க கூட என்கிட்ட பணம் இல்லையே ராமையா. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன், நான் கொடுக்கறேன். நீ மனசார வேலை செய்யி போதும். இந்த தடவை சோமையாவுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுது. அதிர்ஷ்டங்கிறது நம்மளை தேடி வராது. நாம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணம் தான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது.
அதே மாதிரி நல்ல நண்பன் கிடைக்கிறதும் நம்மளுடைய அதிர்ஷ்டம்தான். ராமையா சோமையா 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. இந்த தடவை சோமையா உண்மையிலேயே மனசார இறங்கி தான் வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தான். விளைச்சல் நல்லபடியா விளைஞ்சது. அறுவடை செய்யற நேரமும் வந்துச்சு. சோமையா விளைச்சலை வித்து வந்த பணத்துல கடன் எல்லாத்தையும் தீர்த்துட்டான். ஒரு நாள் சாயந்தர நேரம் 2 நண்பர்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா சோமையா, இப்ப நீ எவ்வளோ தைரியமா இருக்கன்னு ரங்கையா கிட்ட பணம் கொடுத்தப்போ பயம் இருந்துச்சு. இப்போ உனக்கு தைரியம் இருக்கு. உண்மைதான் ராமையா, அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டாது. அது நாம சிந்தர வேர்வையில இருந்து கிடைக்கிறது தான். எல்லாருக்குமே வாழ்க்கையில அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கும். ஆனா அது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம கைக்கு வரணும். தானா நம்ம கிட்ட வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடடா, சரியா சொன்ன நண்பா. உழைப்பு தான் நம்ம பலம். அந்த பூமி தாயி நம்மளை எப்பவுமே ஏமாத்த மாட்டா. அப்படி அன்னையிலிருந்து சோமையா அவனுடைய சோம்பேறித்தனம் எல்லாத்தையுமே முழுசா விட்டுட்டு கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சான். சோமையாவோட திறமை உழைப்ப பார்த்து ஊஜனங்க எல்லாருமே அவனை பாராட்டினாங்க. அந்த பாராட்ட கேட்டு சோமையாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அதிர்ஷ்டம் நிச்சயமா இருக்கும். ஆனா அது வரும்னு சொல்லி எதுவும் செய்யாம நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த அதிர்ஷ்டம் வந்தாலும் நம்ம கை நழுவிதான் போகும். எப்பவுமே அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு காலத்துல அழகா இருந்த ஒரு ஊர்ல ஜனங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க கிட்ட ஒரு பெரிய குறை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கஞ்ச பேசினாரிங்க. ₹1 கூட செலவு பண்ண மாட்டாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில ஊர்ல பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பூ பறிக்கிறதுக்காக லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வெளியில வந்து குளிர் தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருந்தா. அத பார்த்து ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தன் அவ பக்கத்துல வந்து, என்ன லக்ஷ்மி இது? இந்த குளிர்ல எதுக்கு வந்து இப்படி நிக்கிற? பூ பறிக்கிறதெல்லாம் அப்புறமா பறிச்சிக்க கூடாதா? பாரு, குளிர்ல உடம்பெல்லாம் எப்படி நடுங்குதுன்னு. ஒரு போர்வையாவது போத்திக்கிட்டு வரலாம் இல்ல? அப்படின்னு ரொம்பவும் மரியாதை கொடுத்துதான் பேசினான். ஆனா அதை கேட்டு லக்ஷ்மி அவனை பார்த்து இப்படி சொன்னான். ஓஹோ, வந்துட்டாரியா? நான் எப்படி இருக்கணும்னு இவரு சொல்றாரா? அதை நான் கேட்கணுமா? போப்பா போ, உன் வேலை ஏதாவது இருந்தா பாரு. எனக்கு பாடம் ஒன்றும் எடுக்காத நீ. என்ன லக்ஷ்மி, நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். தப்பா எதுவும் சொல்லலையே. அதுக்கு போய் எதுக்கு என் மேல கோவப்படுற? உனக்கு ஏதாவது பாடம் சொல்லணும் போல இருந்துச்சுன்னா அதை பள்ளிக்கூடத்துல போய் சொல்லு. எனக்கெல்லாம் நீ பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் போர்வையை போத்திக்கிட்டு இருந்தேன்னா அதை மறுபடியும் துவைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு நிறைய தண்ணியே செலவாகும். அது மட்டுமா சோப்பும் செலவாகும். அதுக்கு நான் போர்வையை போத்திக்காம இருந்தாலே எனக்கு செலவு மிச்சம்ல. அதை கேட்டதும் ரமேஷ்க்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தவனுக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அதனால வேற வழி இல்லாம அமைதியா அங்கிருந்து போயிட்டான். அப்படி ஒரு நாள் ரமேஷ் விடிய காலையில எழுந்திருச்சு அவன் பொண்டாட்டி சாரதா கிட்ட இப்படி சொன்னான். அடியே சாரதா, இன்னைக்கு கார்த்திகை மாசம் 2வது திங்கக்கிழமை. நாம 2 பேரும் கிளம்பி உடனே சிவன் கோயிலுக்கு போகணும். அங்க போய் பூஜையை சீக்கிரம் முடிச்சிட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். நீ சீக்கிரம் தயாராயிட்டு வா, நாம கோயிலுக்கு போகலாம். சரிங்க, இதோ இப்பவே போய் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூடையில பூ பழம் எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி புருஷன் 2 பேருமே கோவிலுக்கு கிளம்புனாங்க. அவங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு நிறைய பேர் வந்து கூட்டமாவும் இருந்துச்சு. அப்ப அதை பார்த்து சாரதா ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னா. ஏங்க, காலையிலேயே கோயிலுக்கு போனா கோவில் கூட்டமா இருக்காதுன்னு சொல்லி என்ன அவசரப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா கோவில்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு. ஐயோ சாரதா, நீ எதுக்காக கவலைப்படுற? இவங்க எல்லாரும் என்ன பெரிய பூஜை பண்றதுக்காகவா வந்திருக்காங்க? ஒன்றும் கிடையாது. சும்மா சாமியை ஒரு தடவை பார்த்துட்டு கோவில 3 தடவை சுத்திட்டு அப்படியே போயிடுவாங்க. பொம்பளைங்க யாரும் கோவில்ல ஒரு விளக்கு கூட ஏத்த போறதில்ல. வேணும்னா அங்க பாரு அவங்கள என்ன பண்றாங்கன்னு. ரமேஷ் என்ன சொன்னானோ வந்தவங்க எல்லாருமே அதே மாதிரி தான் செஞ்சாங்க. அத பார்த்து சாரதா தான் ரொம்பவும் ஷாக் ஆகி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா. என்னங்க இது, இவ்ளோ சரியா இந்த ஊஜனங்களை பத்தி நீங்க எப்படி சொன்னீங்க? நாம இந்த ஊருக்கு வந்து 3 மாசம் ஆயிடுச்சு. 3 மாசம் போதாதா இந்த ஊருக்காரங்களை பத்தி தெரிஞ்சுக்க? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சரியான கஞ்ச பிசுனாரிங்க. செலவே பண்ண மாட்டாங்க.
இங்க இருக்கிறவங்க கோவிலுக்கு வரும்போது பூப்பழம் வாங்கிக்கிட்டு வந்தா செலவாயிடும்னு தான் பார்க்கறாங்க. ஆனா அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து அந்த கடவுளை கும்பிட்டா அந்த கடவுள் நமக்கு வாழ்க்கையில நிம்மதியை கொடுப்பான், கஷ்டமே இருக்காது அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாங்க, நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா அவங்க அந்த அளவுக்கு கஞ்ச பிசுனாரிங்களா இருந்தா நேரத்தை வீணாக்க மாட்டாங்க இல்லையா? எதுவுமே வீணாக்காதவங்க கோயிலுக்கு வந்து அந்த நேரத்தை எதுக்கு வீணாக்குறாங்க? எதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு சொல்லுங்க? ஓஹோ, இதுதான் உன் சந்தேகமா? எல்லாரும் இவ்வளோ காலையில எதுக்கு கோவிலுக்கு வந்திருக்காங்க? சுத்தி இருக்கிற 6 ஊர்லயும் இந்த ஊர்ல மட்டும்தான் சிவன் கோவில் இருக்கு. அதனால பக்கத்து ஊர்ல இருந்து நிறைய பேரு இந்த கார்த்திகை மாசத்துல இந்த சிவன் கோவிலுக்கு தான் வருவாங்க. வர்றவங்க நிறைய பழங்களை கொண்டு வந்து சிவனுக்கு பூஜையும் செய்வாங்க. அதே மாதிரி நிறைய பணக்காரங்க சிவனுக்காக பலவிதமான அபிஷேகங்களையும் செய்வாங்க. இவங்க எல்லாரும் அவங்க வைக்கிற பழங்களை எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி தேங்காவை உடைச்சாங்கன்னா அதை பொறுக்கிக்கிட்டு போறதுக்கும் தான் இவ்வளோ காலையிலேயே இங்க வந்திருக்காங்க. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அவங்க நேரத்தை வீணாக்கல. அப்படின்னு ரமேஷ் சாரதா கிட்ட சொன்ன உடனே இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவ்ளோ கஞ்ச பிசுனாரிங்களா அப்படின்னு சாரதா ஆச்சரியப்பட்டா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் கோயிலுக்குள்ள போய் அவங்க பூஜையை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த லக்ஷ்மி அவருடைய புருஷன் கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏங்க, உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி தயாரா இருக்கு, போங்க போய் குளிச்சுட்டு வாங்க. அத கேட்டதோ ரங்கையா வெளியில போய் 3 சொட்டு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு இன்னொரு 3 சொட்டு தண்ணி எடுத்து உடம்புல தெளிச்சுக்கிட்டு அதே துணியோட வீட்டுக்குள்ள போயிட்டான். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சாரதா என்னடா இது அப்படின்னு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. ஏங்க, என்னங்க இது? அவருடைய பொண்டாட்டி அவரை போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா இவரு 3 சொட்டு தண்ணிய தலையில விட்டுக்கிட்டு 3 சொட்டு தண்ணிய உடம்புல தெளிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு அப்படின்னு போறாரு. அவருக்கு ஏதாவது மூளை சரியில்லையா? ஐயோ சாரதா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஊர்ல இருக்கிறவங்க கஞ்ச பிசுனாரிங்க. தண்ணியை வீணாக்க விருப்பம் இல்லாம 2 சொட்டு தண்ணியை உடம்புல தெளிச்சுக்கிட்டு குளிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஏங்க, குளிக்காம இருந்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? சாரதா சொன்னதை கேட்டு எதிர் வீட்டு ரங்கையா இப்படி சொன்னா. இங்க பாருமா சாரதா, இது குளிர்காலம். குளிர்காலத்துல அவ்வளவா வேர்க்காது இல்லையா? அதனால தண்ணிய வீணாக்க வேண்டான்னு சொல்லிட்டு குளிர்காலத்துல நாங்க சரியா குளிக்கிறதில்ல. வெயில் காலத்துல அப்படி இல்ல, ரொம்ப வேர்க்கும். அதனால கண்டிப்பா குளிப்போம். குளிர்காலத்துல மட்டும்தான் இப்படி தலையில தண்ணி தெளிச்சுக்கிட்டு நாங்க பாட்டுக்குன்னு போவோம். அத கேட்டு சாரதா பதிலுக்கு எதுவுமே பேசாம அமைதியா வீட்டுக்குள்ள போயிட்டா. அப்போ லக்ஷ்மி ரங்கையா கிட்ட இப்படி சொன்னா. ஏங்க, இன்னைக்கு பக்கத்து ஊர்ல அன்னதானம் போடுறாங்களாமா. அதனால மதிய நேரம் நாம அங்கேயே போய் சாப்பிட்டுடலாம். அப்படியே வரும்போது ராத்திரிக்கு தேவையானதையும் டப்பால போட்டு கொண்டு வந்துடலாம். அப்ப இன்னைக்கு நாம சமைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காதுல்ல. அத கேட்டதோ ரங்கையா பட்டுன்னு மேல எழுந்திருச்சு வீட்டை விட்டு வெளியில வந்து சாரதா வீட்டுக்குள்ள போய், எங்க வீடு வரைக்கும் கமகமன்னு மனம் வருது, உங்க வீட்டுல அப்படி என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டான். அதனால ரமேஷ் அவன் மனசுக்குள்ள, ஓஹோ, இந்த ரங்கையா தினமும் என் பொண்டாட்டிய புகழற மாதிரி புகழ்ந்துட்டு காலையில சாப்பாட்ட என் வீட்டுல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ண, எல்லாரும் சமைக்கிற மாதிரி தான் நானும் சமைக்கிறேன். என்ன, எதுக்கு எவ்வளவு உப்பு காரம் போடணுமோ அதை நான் சரியா போடுவேன். கஞ்ச பிஸ்னாரித்தனம் பண்ண மாட்டேன். அதனாலதான் நான் சமைக்கிற சாப்பாடு நல்ல சுவையா இருக்கும் அப்படின்னு சாரதா கொஞ்சம் கிண்டலா தான் சொன்னான். அவ கிண்டலா சொன்னான்னு தெரிஞ்சும் அவன் எதுவும் சொல்லிக்காம, எனக்கு சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்டான். அப்படி ரமேஷ் கூட சேர்ந்து ரங்கையாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில வந்து ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னான். ஏன்பா ரமேஷ், நீ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா? சரி, பக்கத்து ஊரில் அன்னதானம் நடக்குதாமா. நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட போலான்னு இருக்கோம். தங்கச்சியையும் கூட கூட்டிகிட்டு போகவா? இப்படி 4 பேர் கூட போனா தங்கச்சியும் சந்தோஷமா இருக்கும்ல. ஐயோ இல்ல ரங்கையா, என் பொண்டாட்டி வரமாட்டா. அவளுக்கு இந்த விஷயமெல்லாம் பிடிக்காது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலான்னு இருக்கோம். ஓஹோ அப்படியா? அப்படின்னா சரிப்பா, நாங்க மட்டுமே கிளம்புறோம். ஊர்ல இருக்கிற எல்லாருமே பக்கத்து ஊர் அன்னதானத்துக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லி ரங்கையா அங்கிருந்து போயிட்டான்.
அப்போ சாரதா ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னா. என்னங்க இது, ஏன் அண்ணன் கிட்ட இப்படி சொன்னீங்க? நானும் அவங்க கூட போயிருப்பேன்ல. போயிருந்தா மதிய நேரம் அந்த அன்னதானத்துல கலந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்திருப்பேன். அது மட்டும் இல்ல, 4 பேரு கூட இப்படி போனா எனக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். அடியே பைத்தியக்காரி, இந்த ஊருக்காரங்களை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நீ எப்படி இப்படியெல்லாம் பேசுற? இவங்க எல்லாரும் 3 மைல் தூரத்துல இருக்கிற ஊருக்கு நடந்து போய் சாப்பிட்டுட்டு திரும்பி வருவாங்க. உன்னால அவ்வளோ தூரம் நடக்க முடியுமா? நீ அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள கை காலெல்லாம் உனக்கு சோர்ந்து போயிடும். அதனால தான் உனக்கு பிடிக்காது, நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, அப்படியா? நீங்க சொன்னதுல இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொன்னா சாரதா. அப்படி அன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே பக்கத்து ஊர்ல நடக்கிற அன்னதானத்துக்கு நடந்தே போனாங்க. நடந்து போய் அங்க சாப்பாடு சாப்பிட்டு சாயந்தர நேரம் திரும்பி வந்தாங்க. திரும்பி வரும்போது சாயந்தர நேரம் அப்படிங்கறதுனால குளிர் பயங்கரமா இருந்துச்சு. அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டே நடக்க முடியாம நடந்து எப்படியே கஷ்டப்பட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே குளிர் ஜுரம் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, பாவம் எல்லாருக்குமே ஜலதோஷம் பிடிச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கூட சாப்பாட்டுக்கு போகாம இருந்த ரமேஷ்க்கு உடம்பு நல்லா இருந்துச்சு. அவன் டாக்டரை வர வச்சான். டாக்டர் கிட்ட எல்லாரையுமே பார்க்க சொல்லி சொன்னான். இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே அதிகமா பணியில இருந்திருக்கீங்க போல. அதான் எல்லாருக்குமே குளிர் ஜுரம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே ஜலதோஷமும் இருக்கு. அதனால உங்க எல்லாருக்கும் நான் சில மருந்துகளை கொடுக்கறேன். அந்த மருந்துகளை தவறாம போடணும். அப்பதான் உங்க எல்லாருக்கும் சீக்கிரம் உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ ரமேஷ் அந்த ஊஜனங்க கிட்ட இப்படி சொன்னான். பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் இப்படி கஞ்ச பிசினரிகளா இருக்கிறதால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். பணத்தை மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு பணியிலேயே நடந்து போய் சாப்பிட்டுட்டு வந்தீங்க. அதனால இப்ப என்ன ஆச்சு? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாம போயிருக்கு. நீங்க பார்த்து சேர்த்து வச்ச பணத்துக்கு நீங்க மருந்து தான் வாங்கி சாப்பிடணும். அதுக்கு பேசாம இங்கேயே இருந்து ஒழுங்கா சமைச்சு சாப்பிட்டிருந்தா இந்த மருந்து செலவு வந்திருக்காதுல்ல. அப்படி ரமேஷ் பள்ளிக்கூட வாத்தியார் அப்படிங்கறதுனால எல்லாருக்குமே அவங்க பண்றது தப்பு அப்படின்னு நல்லபடியா எடுத்து சொன்னாரு. ரமேஷோட பேச்சை கேட்ட ஊஜனங்களுக்கு அவங்க இத்தனை நாள் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம், பிசினாரியா இருக்க மாட்டோம் அப்படின்னு ரமேஷ் கிட்ட சொன்னாங்க. அன்னையில இருந்து ஊஜனங்க எல்லாரும் முழுசா மாறிட்டாங்க. பிசினாரித்தனம் இல்லாம நல்ல ஆரோக்கியமான உணவை நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.